வணக்கம். கார்த்திக் பாண்டியன், திருமதி காயத்ரி அவர்கள் இந்த கல்வி கட்டணம் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கி அதில் ஆரம்ப கட்டத்திலிருந்து நான் அதில் ஈடுபாடு இருந்தாலும் அதை முழுமையாக அவங்க வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்காங்க. இந்த பணியில் சிறிய அறிமுகம் இல்லாத உதவிகளை எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு உயரிய நோக்கத்தில் இவங்க கல்வியை கொடுக்கணும். அதே மாதிரி சாலையோரங்களில் உதவி முடியாத முதியவர்கள் ரொம்ப இதுங்கெல்லாம் உணவு கொடுத்து அதை பணியை கார்த்திக் பாண்டியன் மிகுந்த உணர்வுபூர்வமாக ஒவ்வொரு செயலும் அவர் உணர்வுபூர்வமாக செயல்படுறதுனால தான் அது வெற்றிகரமாக நடக்குது. இப்போ இவருடைய தூய்மை பணியாளர்களை முன்னெடுத்து அவர் கொண்டு வந்திருக்க இந்த தீபாவளி கொண்டாட்டம் அதுவும் ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வு தான். இதை நான் அவசியம் கலந்துக்கணும்னு ஒரு விருப்பத்தில் தான் நான் வந்தேன். இந்த தூய்மை பணியாளர்கள் அவர் சார் சொன்ன மாதிரி, மணிகண்டன் சார் சொன்ன மாதிரி, தங்கள் உடல்நலனை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். தண்ணி எப்பொழுதும் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இடையில ஒரு நாளைக்கு அந்த 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் வெளியில் இதில் வேலை செய்கிறீங்க, அதில் உங்களுக்கு தோல் மூலியமாகவே ஆவியாக போகிற தண்ணியே 1/2 லிட்டர் தண்ணி பக்கம் ஆவியாக போயிடும். நீங்கள் தண்ணியை நிறையா குடிக்கணும். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கம் உங்களுக்கு டீ குடிக்கிறது அந்த இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இளநீர், ஆரோக்கியமான உணவுகளை நாடி செல்லுங்க. ஏன்னா இப்போ சூழ்நிலைகள் ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த உணவுகள் தான் இருக்குது. எல்லாம் கூல்ட்ரிங்க்ஸு அதை ஈர்க்கிற மாதிரி உணவுகள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எது நமக்கு உடம்புக்கு தேவையோ அதை செயல்படுத்துங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்கள் பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைங்க. ஏன்னா இந்த சமுதாயத்தில் கல்வி ஒன்று தான் அழிக்க முடியாத செல்வம், யாரும் திருட முடியாத செல்வம் கல்வி மட்டும்தான். மற்றதெல்லாம் எல்லாரும் கொலை கொண்டு போயிடுவாங்க. கல்வியை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சொந்த காலில் அவங்க பிள்ளைகள் நிற்பாங்க. அதை எல்லாரும் அந்த கல்வி கட்டணம் ஃபவுண்டேஷனை பயன்படுத்தி முன்னேறுங்க. நன்றி உணர்வோடு இருங்க. இப்போ அதில் பயன்பெற்றுட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் இன்னொரு ஒரு ஆளுக்கு உதவி பண்ணுங்க, ஒரு ஆளை படிக்க வைங்க. அது படிச்சுக்க வச்சிங்கன்னா அதுதான் கல்வி கட்டணம் ஃபவுண்டேஷனோட வெற்றியாக நான் கருதுகிறேன். அனைவரும் இந்த நிகழ்வுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.